ஹாய் பாப்பா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வரியா? அப்படி இல்லைங்கண்ணா, நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேனே. உங்களை தான் நான் இன்றைக்கி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களே? ஆமாம், நான் அவள் சொல்கிற மாதிரி நாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வரோம். ஆனால் நீங்கள் தான் எப்பயாவது வரீங்களா, இல்லை நாங்கள் தான் எப்பயாவது உங்களை பார்க்குறோமா? சொல்லுங்கள். நம்ம தான் எப்பயாவது வரோம், பிள்ளைங்க கண்டுபிடிச்சு. ஆமாம்மா, இன்னைக்கு சாம்பிள் புதன்ல ஆசனஸ்டில் அதான் கோயிலுக்கு வந்துட்டு ஃபாஸ்டிங் டே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம்ல, அதுக்கு தான்மா வந்திருக்கேன். ஓ சரி அண்ணா, நானும் இன்னையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் 40 டேஸு. அப்போ அதுக்கப்புறம் ஈஸ்டர் வரும் இல்லையா, அதான் நான் எங்கே சாம்பல் தான் கிடைக்க மாட்டேங்குது. மாதம் முடிச்சுட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாம், ஃபாதர்ஸ் வந்து நமக்கு நெத்தியில் போட்டு விடுவாங்க இல்லையா, அவ்வளோதான். ஆனால் கையில் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம ப்ரேயரோட நல்லபடியாக அதை பண்ணோம். சரி, இந்த ஃபாஸ்டிங்கை. சரிம்மா, சாம்பல் புதன்னா என்னன்னு தெரியுமா? இதுக்காக நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து நம்ம ஜீசஸ் பாடப்பட்டது, அவர் தியாகத்தை நம்ம நினைக்கிறது. அதுக்காக 40 நாள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம அந்த டைமில் வந்து நிறைய ஜெபம் செய்யணும், நிறைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே டைமில் வந்து நம்ம வந்து தவமும் மேற்கொள்ளணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், விரதம்லாம். இது போல் இருக்கிறது தான் நான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்கண்ணா, அவள் சொல்கிற மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடுமையான சொற்களையும் பேசக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த காலத்தில். இதுதான் மெயின். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதான் நம்ம இந்த இதில் சொல்கிறோம். ஆமாம் மக்களே, இது ஒரு சின்ன செய்தி மாதிரி தான் இந்த இதில் சொல்கிறோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடி இது எந்த நோக்கத்தோடையும் நம்ம உருவாக்குறது இல்லை. அதனால் நிறைய ப்ரேயர் பண்ணுங்க, நிறைய மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்கள், யாரையும் எப்பொழுதும் கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்சளவு உதவி செய்யுங்க, விரதமும் மேற்கொள்ளுங்க. இது நமக்கு உடல் அளவிலையும் மனநலையும் நல்லது. பார்த்துக்கோங்க. அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.